3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இதே வீட்ல இருக்கிற நந்தினிய தன்னுடைய கண்லயே காட்டாம வச்சிருக்காங்களே அப்படின்னு இப்போ நம்ம சூர்யா இருந்துட்டு தன்னுடைய ஆத்திரத்த அடக்க முடியாம மாதவி இப்ப நந்தினிய வர சொல்ல முடியுமா? முடியாதா? நீங்க தான் அவளுடைய கால வந்து கட்டி போட்டு வச்சிருக்கணும் என்ன பார்க்க விடாம அப்படின்ட்டு இப்போ கடைசியில நம்ம சூர்யா இருந்துட்டு மாதவியோட கழுத்தையே வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம சூர்யா படத்துல எந்த ஒரு தப்பும் இல்லன்னு நினைச்சீங்கன்னா, வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சூர்யா சார எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும். அப்படி இல்லன்னா, நாம இதே வீட்ல தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சூர்யா சாருக்கு தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம நந்தினி இருந்துட்டு, இப்போ அதாவது கல்யாணம் அண்ணன் ஸ்லேட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதில நம்ம நந்தினி இருந்துட்டு ஒரு கயிற வந்து கட்டிட்டு மறுபக்கம் சூர்யா சார் நான் இதே வீட்ல தான் வந்து இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்லேட்ல வந்து எழுதி இப்போ ஜன்னல் வழியா தூக்கி வீசுவாங்க இல்லையா? அப்போ இத பார்த்த நம்ம சூர்யா வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. மறுபக்கம் மாப்பிள இது யாரோ வந்து விளையாடிட்டு இருக்காங்க போல. மாமா எனக்கு நல்லாவே தெரியும் நந்தினி இதே வீட்ல தான் இருக்கா. அவள நீங்க தான் ஏதோ காயப்படுத்தி அவள என்ன பார்க்க விடாம அவள அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி அவளோட காலையும் கையும் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பீங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சூர்யா வந்துட்டு பேசும்போது மறுபக்கம் என்னது மாப்பிள்ளை நேர்ல பார்த்தபடியே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க இல்லையா? மாப்பிள்ளை அதாவது நல்லா இருந்தாலும் நந்தினி நந்தினி இருக்காங்க. இப்போ உடம்பு சரியில்லாத போதும் நந்தினி வந்து இருக்காங்களே. இனியும் மாப்பிள்ளையோட கண்ல வந்துட்டு நந்தினிய படம் விடாம எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாம இப்போ இந்த மாதவியும் சரி, இந்த அசோகன், சுந்தரவள்ளி அம்மா ரொம்பவே பயப்படுவாங்க இல்லையா? கடைசியில நம்ம சூர்யா இருந்துட்டு மாதவி இப்போ அவள வர சொல்றியா? இல்லையா? அப்படின்ட்டு இப்போ மாதவியோட கழுத்த வந்து பிடிச்சிருவாங்க இல்லையா? அப்போ மாதவி இருந்துட்டு தன்னுடைய உயிர காப்பாத்தியதுக்காக, "சரி சூர்யா வெயிட் பண்ணு வர சொல்றேன்" அப்படின்ட்டு இப்போ என் வேலைக்காரி நந்தினி வாடி இங்க அப்படின்ட்டு இப்போ வர சொல்லுவாங்க இல்லையா? அதாவது கோயிலுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்கால வரும்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல நம்ம நந்தினி இருந்துட்டு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது இல்லையா? இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு இவ்வளோ நாள் வந்து பிரிஞ்சு, இப்போ திடீர்னு போய் பார்க்குறோம்னா ரொம்பவே ஆர்வமா வந்துட்டு ஓடோடி போவாங்க இல்லையா? போனதுமே சூர்யா சார் இப்போ எப்படி இருக்கு? உங்களுக்கு ஓகே தானா? அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு கேட்பாங்க இல்லையா? ஏன் நந்தினி என்ன பார்க்க விடல? அப்படின்னு கேட்கும்போது இப்போ நந்தினி இருந்துட்டு எதுவுமே சொல்லாம, அதுக்கப்புறம் அமைதி இருப்பாங்க இல்லையா? அப்போவே நம்ம சூர்யா இருந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. நந்தினி இவங்களுடைய சதித்திட்டம் வந்து தெரியும். ஏன்னா நான் நல்லா இருக்கும்போதே உனக்கு அதாவது சம்மந்தப்பட்டு பேசினா அவங்க கோவப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பார்க்க விடாம இவங்க தான் சதித்திட்டம் போட்டிருப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இனியும் உன்னை என்னையும் யாரால வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு இப்போ நம்ம சூர்யாவே வந்துட்டு நந்தினிய கட்டிப்பிடிச்சு தன்னுடைய அன்ப வந்து வெளிப்படுத்திடுறாங்க.